அது வந்து நாங்கள் போடுறதில் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அது நீங்கள் எங்கள் மூலமாக கழிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த இதையும் விடைங்க. நினைச்சேன் சரி கத்த அது வடிவா இருக்காம் சரி பேர். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து எங்களுடைய வீடியோ பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்த உறவுகள் அனைத்து உறவுகளுக்குமே நன்றியை சொல்லிக்கொண்டு புதுசாக வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஆதரவாகவும் இருக்குது. நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். நேற்று தினம் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து என்ன பிளானில் செய்கிறேன்ட்டு அதுலேருந்து தான் இந்த துவக்கம். இந்த இதுக்கு இப்போ தண்ணியை ஊற்றுறேன் காமிச்சி. ஏன் ஊற்றுறேன்? ஏன் ஊற்றுறேன் காமிச்சி? நம்மனுக்கு வாழை எப்படி இந்தா கொண்டு போய் இப்போ தண்ணி ஊற்றின காரணம் இதுக்காகத்தான். இந்த என்னடி வேர் ஆத்தி சரியான குறுமண்ணா இருக்கிறபடியால் கொஞ்சம் கஷ்டம். ஆமாடி அதுதான். சரி குத்தி கொண்டு வந்து வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு அளவை வச்சுட்டு. ஆமாம் இது இப்படி இந்த மட்டத்துலேருந்து எந்திரம் இல்லை காமிச்சேன்னு இது வைத்தினா அதுக்கெல்லாம் கணக்க வேலை திட்டங்கள் கிடக்கு. ஏந்திட்டு காமிச்சி இதில் ரெண்டு இதில் வரும் குத்தி பேந்து அப்படி எக்கடா வரணும். ஆணிகள் சும்மா அடிச்சு கிடக்கு, தேவைக்கு தான் அடிச்சு கிடக்கு. நீ எனக்கு உதவி செய்ய தான் நிற்கிற. விடு விடு, நீ ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறக்க வேண்டியால். மோனிகா ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா கராச்சி மெக்கானிக் மோனிகா நிற்கிறாரோ இல்லை படித்து கொண்டு அவள் பார்ட் டைம் செஞ்சிருப்பாள். அவளுக்கு இப்போ அவளை சரி வேண்டிட்டுப்பா. காமிச்சு 15 இதெல்லாம் குத்தி வரும். சரி பாருங்க, குத்தின்ற உயரம் கணக்காக இருக்குது. இது கீழே இருந்தாலும் ஒரு வயிற்று எங்களுடைய இது கிட்ட நின்றால் தான் இப்படி நாங்கள் வெட்ட சரியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு வடிவாக இருக்கணும். காமிச்சு எந்த பக்கம் வடிவாக இருக்கணும் வேறு வச்சு காட்டுறேன். இது வடிவாக இருக்கும். பட்டையை கலட்டணும். இது பட்டையை கலட்டிடு இஞ்சி பாருங்க. அது பிறகு பெயிண்ட் அடிப்பேன் நான். அது கீழ் சைட்டு கிடைக்கிறது எது காமிச்சு? இது எப்படி இருக்கு? இது பிழைச்சிடும்.
இப்படி வெட்டால் தான் குறுக்க மீனை வச்சுட்டு வெட்ட சுவமாக இருக்கும். இப்படி வச்சுட்டு நண்டு வெட்டுறது இப்படியா இருக்கிறது இப்படி தானே வெட்டுறது. ஆப்போசிட்டாண்ட இதில் வந்து நின்று பார்த்தா தெரியும். ஆணியில் ஓட்ட போட்டு போடுறீங்கன்னா கத்தியில் பட்டுடும். இதில் ஸ்க்ரூ ஆணியும் என்ன கத்தியால் வெட்ட கத்தியில் பட்டுடும். அதுக்கு என்னென்னு செய்யலாம் ஐடியா சொல்லுங்க. இது அப்படி ஒரு 3 வருஷமாக இந்த குத்தி நிற்கும். அப்போ அதனடியாக மண்ணை போட்டுவிடும். பொழுத்தினும் இல்லை சுற்றுலாக்கு. இந்த பக்கம் வரையணுமா கிடக்கூடி குத்தின்ற பக்கத்தை பாருங்க கூடி ஆணி அதை மடிச்சு விடுவோமா நீட்டாக தான் இருக்குன்னு அதுக்கப்புறம் செய்யலாம். சரி வைக்கலாம் போட்டுட்டு இனி குத்திக்கு ஆணி வைக்க வேணும். இதுக்கு ஆணி எப்படி வைக்கலாம் அதான் முதல் சொல்லுங்க. ஆணி வச்சுட்டு சரியாகக்கூடாது. குத்தியை தூக்கி வச்ச மாதிரி இருக்கணும். குருவாணியில் வச்சு மேலால் வைக்கக்கூடாது. சரி நான் வைக்க காட்டுறேன் உங்களுக்கு. சரி பாருங்க ஆணி வந்து வச்சதுண்டே தெரியாமல் இருக்க வேணும். அதுக்கு வந்து ஒரு நூல் கம்பியை வந்து வெட்டி கொண்டு வந்துருக்குறேன். இந்த இதில் வந்து ஓட்டை போடணும். நாங்கள் இப்போ பார்த்தீங்களா இது எப்படி இருக்கான்ட்டு. இதுக்கு இதே மாதிரி இதை தூக்கி இதுக்குள்ள உள்ளுக்கு இறக்கணும். சரி உள்ளுக்கு இறக்கிட்டு இது வடிவாக இருக்காம் சரி பேர் இது இப்போ 2 பக்கம் வேண்டாம். மரம் ஒரு இயற்கையாக இருக்கணும். பார்க்க இயற்கை தானே இல்லை அந்த இதாக இருக்கணும். இது பிளேனாக இருக்கேண்ணே. அது புறத்திக்கு பெயிண்ட் அடிக்கலாம் நான். ஆனால் இது வடிவாக இருக்கும் போடுறக்கு இந்த பக்கம் நான் மார்க் பண்ண போகிறேன். நோட்டை போடுறக்கு சரியே பாருங்கோ. இப்போ சரியாக இருக்கல இதுன்னு மார்க் பண்ண போகிறோம். விழுந்துருக்கா விளையிலையோ பென்சிலும் இல்லையாண்ணே. என்ன ஷூ முன்னாடி கீறி விடல. சரி வேண்டிட்டு பா பாய். சரி பாருங்க இனி இப்போ எதில் இருக்குதுண்ணா ஓட்டையை போடுவோம். இங்கே 1 2 மெலியாக போடுவோம். ஓட்டு இதுக்கு டக்குன்னு அளவை பார்த்தாப்புல அங்கேருந்து தான் நடக்கும். எவ்வளோத்துக்கிட்ட வருதுன்னு ரோட்டு இதுதான் இது சாட்சி இல்லை. ரைட்
கமிச்சு பேர் ஓட்டை நேரம் வாங்கிடுறேன். இந்த பக்கம் இல்லை விட்டு நாங்களாம் சேனே. ஓட்டை கொஞ்சம் பெருப்பிக்கணும். இறங்க ஆணி மொத்தம் தானே. ஓட்டையை கொஞ்சம் பெருப்பிக்கணும். பெருப்பிச்சுப்பாமே அந்த உள்ளுக்குள்ளே போகாதான். கீழால் தட்டி பார்த்தேன். நான் தட்டியும் வந்து என்னன்னு சொல்கிறது, ஆணியும் கொஞ்சம் சொத்தி ஏற்றி அடிக்கிறபடியே உள்ளுக்கு இறங்க பஞ்சு படுது. அப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆமாம் இறஞ்சிடு, இது காயம் பெறுது. நினைச்சேன் நான் சரி கத்தப்புறம் அடுத்தபடியும் முறிஞ்சோட்டு. லோக்கல் பொடி பார்த்தியல உண்மையிலே இல்லை என்ன ரெண்டும் செய்யலாம். யாருக்கு தெரியும் முறியமெண்ட். ரைட் கொஞ்சம் உள்ளுக்கு இறங்கிச்சுட்டா ஆடாது. இந்த உள்ளுக்கு இறங்கல இன்னும் சரியான முறைக்கு பார்ப்போம். இதுக்கு ஒரு சரியாக இறக்கி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி லோக்கல் பொடி என்ன யாருக்கு தெரியும் மிஞ்சே. இது நான் தான் பொடியும் பட்டி போடணும். நீ பார்ப்போம். பிடிக்கனோட சேடு சொல்லி பேசினேன். லோக்கல் பொடி நான் ஒன்றும் செய்யலை. அது இப்போ இடம் ஃபுல்லாக தேடி தெரிஞ்சேன். ஒன்றும் இல்லை. அக்காவுக்கும் கால் பண்ணினேன். அக்கா கால் பண்ண அக்கா சொன்னால் இல்லையாமன்ட்டு சொல்லி மடத்தில் இல்லையா ஏன்டா வேலை செய்கிற இடத்துலையாண்டு ஜோதிச்சு பார்த்தேன். பல்லவனுக்கு புல்லு மாயுத வண்டி போட்டு வெளியில் ஒரு கல்லண்டத்தி கொண்டு ரொம்ப இந்த இதையும் விடைங்க. இல்ல இதே வெள்ளனே செஞ்சிருக்கலாம். ஆச்சா சரி இதுக்கு அடுத்து காட்டுது வேலைடா. சரி இதுக்கு நாங்கள் இனி சட்டி வைக்கிறத காட்டுறோம். ஃபஸ்ட்டு ஐஸ்கோன் ஐஸ்கோன் பாருங்க. ஐஸ்கோன் இது வந்து காமிச்சு இது ஓட்டையை போட்டு இது வந்து மீனை வட்டி போட்டு இதை சட்டி வைக்கிறது. வட்டி வட்டி இருக்க போடுறோம். அப்படி ஐடியா குட் ஐடியா. சரி இதை செஞ்சு விட்டு திருப்தியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே காணும் கம்பியை வந்து வளைக்கவும். சரி பாருங்கோ இது அப்படி மேலத்துக்கு இறக்கி விடுறது செஞ்சுட்டு பார்ப்போம். சரி பாருங்க எல்லாம் செட்டப் எல்லாம் செய்தாச்சு. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அப்படி இருக்கு மோனிகா. இப்போ மோனிகா இருக்கிற வீடியோ இதுக்குள்ள வந்து சட்டி வைக்கிற இடத்துல ஓட்டை கொஞ்சம் பெருத்துட்டு வாங்கிட்டு தான் ஒரு சட்டியை வைக்கிறேன். இது கவுண்டு விழுந்துடக்கூடாதுல்ல. சரி இப்போ இதுக்கு நான் என்ன செய்ய வேணும்னா நீ வந்து கயிறு சுத்த வேணும். பிளாக் கயிறு இந்தா நான் அடுத்து கொண்டு வந்துட்டேன்.
தாங்க வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வேலை முடிய சட்டப்படி இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா கை தச்சுக்குவோம். எப்படி இருக்க மாட்டேங்க வேறு லெவலில் இருக்கேண்ணே. பெரிய பெரிய மீனெல்லாம் பட்டு பொறிச்சியாக வச்சு சாப்பிடலாமே என்ன? பச்சியோ இல்லை பச்சியில் எல்லாம் பட்டலாம். சரி, அப்புறம் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி போட்டு அடுத்த கட்டத்து வேலையும் என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும் என்னத்தை செய்கிறதுன்றதை. எடுத்தாலும் மாற்றி மாற்றி நடக்கும். ஓகே, செய்கிற வேலைகள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வேலையிலுமே வந்து பிளான் பண்ணி செய்கிறது. அதை வந்து என்ன செய்ப்பீங்க, ஒவ்வொன்றையும் வந்து செய்கிற காரணம் எல்லாமே வந்து நிலையாக இருக்க வேணுமென்றதுக்காக. என்ன ஒவ்வொரு விஷயமும் செய்கிறது நிலையாக இருக்கணுன்றதுக்காகவே வந்து ஒவ்வொன்றையுமே உறுதியான முறையில் செய்கிறேன். ஏன்றால் சும்மா வேணாத ஒரு மீன், ஒரு பெரிய மீனை போய் நான் கடையில் ஆசைக்கு வாங்க கொண்டுடுவோம். ஆசைக்கு வேணாது இங்கே வந்து விட்டால் கிச்சனுக்கு வச்சும் வெட்டிடாது. வெட்டுற பிசைஞ்சு அடித்து எல்லாம் நசைஞ்சு போடும். அப்போ நாங்கள் இனி வந்து உண்மையிலேயே வந்து செய்ய போகிறது வந்து இப்போ சாப்பாடுகள் கூடி வந்து வெளியில் கொடுக்கும் பொழுது ஆர்டருக்கு செய்து கொடுக்குறதாக எல்லாமே இருக்கிற மற்றது வந்து கல்யாணம் சரியோ இல்லைன்னு சொன்னாலும் நினைவு நாட்களோ என்ன விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் சாப்பாடு செய்து கொண்டு போய் வெளியில் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாச்சும் வந்து இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க தானே, அப்படியான இடங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறதா இருந்தாலும் இதை நீங்கள் வந்து செய்ய வேணுமென்று நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் அது நீங்கள் உங்களோட நினைவு நாளாக நாங்கள் வந்து அந்த சாப்பாடை கொடுக்க வேணுமென்று சொன்னால் அந்த சாப்பாடை வந்து வேறு இடம் எடுக்க மாட்டோம். உண்மையிலேயே கடையில் வாங்குகிற சாப்பாடு எங்களுக்கு பிடிக்காது. அப்போ அது எங்களுக்கு பிடிக்கான்னு சொன்னால் அது மற்றவங்களுக்கு கடையில் வாங்கி நாங்கள் ஒரு நாளும் கொடுக்க மாட்டோம். அப்போ எல்லாமே வந்து எங்களுக்கு செய்கிற மாதிரி தான் இது வரைக்கும் முதல்ல வந்து செய்து கொண்டு இருந்த நாங்கள். இப்போ ஒரு இடையில் வந்து இப்போ கிட்டடியிலேயும் ஒரு கால் பண்ணி கேட்டவினம் தங்களுடைய லண்டனில் இருந்த ஒரு அண்ணா தங்களுடைய மகன்ட பிறந்த நாளுக்காக சுமன் கொஞ்சம் பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வேணும். ஒரு வயசான மகள் கொடுப்போம் எடுத்து கொடுக்கணும்ட்டு. இப்போ நான் தான் அதுக்கு உண்மையில் வந்து போகாமல் இருந்தேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் இல்லை, வெளியே இருந்தாலும் வேறு வேலைகளாக இருந்து அப்போ தான் சரி பிரச்சனை இல்லை பார்ப்போம் என்று சொல்லியிருந்தது. டைம் இல்லை, அந்த டைமுக்கு என்னாலையும் வந்து செய்யலாமல் போயிட்டுது. அப்போ இது போல் நீங்கள் அதாச்சும் வந்து இப்போ நாங்கள் உண்மையாக சொல்கிறேன், இது நான் வந்து 4 நட்சத்திரம் எதுவுமே பார்க்குறது இல்லை. நான் இந்த நாள் எனக்கு எங்களை பொறுத்ததில் எல்லா நாளுமே நல்ல நாள். எனக்கு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது எல்லாமே. இப்படி வாழ்கிறது அப்படி வாழ்கிறது. எங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க பூனை குறுக்க போச்சுன்னு சொன்னால் போகக்கூடாதுன்னு சொல்லி, பள்ளி சொன்னால் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நான் உண்மைக்குமே இதை எதுவுமே நான் பார்க்குறதில்லை. இன்றைக்கும் நிலையாக இருக்கிறேன் அந்த கடவுளின் ஆசீர்வாதத்தால். அப்போ இதுவரை எல்லாமே வந்து என்ன சொன்னால் எல்லாத்தையும் கடவுள்லாம் படைத்தவர், அதை எங்களுக்கு குறுக்க வந்து வழிகாட்டினோடனே நாங்கள் அப்படி அதை பார்க்குறதாக இருக்கக்கூடாது. அப்போ இது வரைக்கும் நான் எந்த இதுவரையுமே பார்க்குறதில்ல. அன்றைக்கு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீயே எப்படியே சொல்லி நீ தான் எல்லாத்தையும் கூட பார்க்குறேன்னு சொல்லி. பார்க்குறேன்னாண்டா பார்க்குறேன்னு சொல்லுவேன். எந்த விஷயத்துலையுமே எனக்கு நடிக்க தெரியாது. எனக்கு ஓரளவு ஆட தெரியும், எனக்கு நடிக்க தெரியாது. நடிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அது சரி வராது. அது நடித்தாலும் எனக்கு பிடிக்காது. நடிப்பாக கதைக்கிறது போகிறதெல்லாம் பிடிக்காது. அப்போ அதனுடைய இப்போ சர்மியாக்கள் லைனில் பார்த்தா நல்ல நாள் பார்க்கணும், தன்னுடைய கிச்சன் அதை வந்து செய்கிற விஷயங்கள் அப்படி என்று பார்க்க அவை கொஞ்சம் சரி என்ன செய்கிறதுன்னு சொல்லி விடுறதோ ஓகே அவங்களோட வழியில் போடும். என்னை பொறுத்தல எல்லா நாளும் நல்ல நாள் அவங்க தங்களோட இதில் போட்டுமெண்டு. இப்போ நான் தான் சொன்னேன், ஏன்னா நான் உண்மையிலேயே ஒவ்வொரு வேலைகளையும் வந்து செஞ்சு உங்களுக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லை சின்னமாக இருக்கும், எனக்கு அது தெரியல. தொடர்ந்து ஒரு புதுசாக வேலையை காட்டி கொண்டிருக்குன்னுண்டேக்கா எல்லாருமே வந்து ஆதரவு தந்துருக்கிறீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா இருக்குது. ஒவ்வொன்றுமே புதுசாக செய்கிறது வந்து வித்தியாசமான முறையில் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி அன்றைக்கு நான் பலகை கட்டி எடுத்துகிட்டு வரைக்கும் ஒரு அம்மா தான் எனக்கு வந்து கனடாவில் இருக்கிறவா கமெண்ட் பண்ணியிருக்கிறா. இந்த பலகையில் பொறி கொண்டு வரதில் ஒன்றும் இல்லை, புத்திசாலியாக செயல்படுவாங்க, கோடுகளை கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லி. அதன் நான் உண்மை அது நல்ல விஷயம் அவள் சொன்னது நான் பார்த்துனா நான் புத்திசாலி இல்லாமல் செயல்படுறீங்களேன்னு இதாக கிடந்துச்சு. நான் அப்படித்தான் இருக்கிறேன்னுன்றது மாதிரி யோசித்து பார்த்தேன்னா அது உண்மை தான். ஓடு வந்து சுவாசத்தை நாக்கள் எடுத்து போயிட்டோம். அப்போ நான் அதை கேட்கல. சொன்ன பொருள்கள் மட்டும் அங்கே இன்றைக்கி கிடந்த நாசமாக பொருள்களை எடுத்து கொண்டு வந்தேன். இதுதான் உண்மை. பிறகு தேவையான சொன்ன சுவாசத்தை நாக்கள்கிட்டேருந்து நான் வாங்கி கொள்ளுவேன். இப்போ ஒரு கொஞ்சம் காலம் பண்ணாலும் இது இப்போ நாங்கள் இதை எல்லாம் கூட கஷ்டப்பட்டு மீனக்கட்டு போட்டிருப்போம். இப்போ வந்து போட்டபடியால் இது விட்டுட்டு இருக்கிறேன். என்னை மேல் மோடு கூடி ஓட்டியாக இருக்குன்னு சொல்லி கொண்டு இருந்தீங்க. அது கூட இப்போ இன்னும் செய்யலை. கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து செய்வேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் காலம் வேண்டாலும் விட்டுட்டு தான்
அப்புறம் ஓடு போடுற ஐடியா தான் இருக்குது என்னட்டு இந்த ஓடு போடுவோம்ன்றது மாதிரி. அடுத்து வந்து இது வந்து செய்யணும் கேட்டத்தில் வந்தோம்னா வாசலுக்குள்ள வந்து செய்கிற விஷயம் நீட்டான முறையில் இருக்க வேணுமன்ற ஒரு காரணத்தால் தான் இப்படி வந்து செய்கிறேன். அப்போ இன்றைக்கு கதை கேட்க இதுக்கு நாளைக்கு பால் காய்ச்சோமோ இது ஒன்றுமே சொல்லி பண்ணிட்டுச்சுன்னா எனக்கு 2 காய்ச்சலனாலும் ஓகே பிரச்சனை இல்லை. பால்லாம் காய்ச்சோன்னு இல்லை அதை மட்டும் நாணமாக இருக்கிறபடியால் அதை செய்வோம் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ கூடிய சீக்கிரம் இப்படி 2 நாள் இன்றைக்கு இல்லை நாளைக்கு 4 எதிர்பார்ங்கோ. இனி எங்களுடைய கிச்சனில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து புதுசான சாப்பாடு விஷயங்கள் அதாவது வந்து நாங்கள் போடுறதில் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் எங்கள் மூலமாக காய்ச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அது எந்த ஊராக இருந்தாலும் இப்போ மட்டக்கிழப்போ திருவண்ணாமலையோ நிறைய இடங்களுக்கு நாங்கள் இங்கே இருந்து கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த எவ்வளோ தூரத்துக்குமே நாங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் கேட்குறத எங்களால் இங்கேருந்து பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சொன்னது மாதிரி நிறைய ஐடியா இருக்குது. நான் செய்த வேலை மாதிரி இப்போ பழைய காலத்து முறைப்படி தான் ஒவ்வொன்றையும் வந்து செய்கிறதாக அந்த ஒரு இதில் தான் நான் வந்து இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு விஷயமும் தேயிலைகள் என்று சொன்னால் மற்றது வந்து கூடுதலாக வெளிநாடுகள் எல்லாம் வந்து பார்த்தா தெரியும் கருவேப்பமில்லை வந்து சில பேருக்கு வந்து அங்கே இருக்காது. கருவேப்பமில்லை சில பேர் சொல்லி விட வேணும் கருவேப்பமில்லை சாமி என்னென்று அனுப்பலாம் இந்த நாங்கள் எடுக்கிற டயத்துக்கு வாடிடும் பதங்கிடும்ன்றது மாதிரி. இப்போ கருவேப்பமில்லையில் கூடி உங்களுடைய கறிக்கு போடக்கூடிய மாதிரி ஒரு பொடி மாதிரி செய்து தர எங்களால் முடியும். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இங்கே இருந்து அங்கே கொண்டு போக பழுதடைஞ்சிருமோ அதை பழுதடையாதபடிக்கு அதை வந்து நாங்கள் சிறப்பான முறையில் செய்து தரதுக்கு செய்து உங்களோட கைக்கு வந்து சேரக்கூடிய மாதிரி ஆயத்தப்படுத்துறதுக்கும் எங்களால் முடியும். இதை தொடர்ந்து பாருங்க செய்கிறது ஒவ்வொன்றுமே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே மாதிரி வயசானாக்களும் ஒரு ஹோப்பியை குடிக்கணும்னு சொன்னால் வேர்க்கொம்பு தேயிலை வேர்க்கொம்பு பவுடர் அப்படி நிறைய விஷயம் அதில் வந்து கணக்க கலந்துருக்கும். இந்த மருத்துவத்துக்கு உரிய மாதிரி தான் எல்லாமே. அதுவும் பொடியாக செய்வோம். அதுவும் வந்து செய்கிறது வந்து இந்த பிளேன் டீ செய்கிறதுலேயே வந்து நிறைய ஐட்டம் பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த கொட்டியில் வந்து செய்வோம். பிளேன் டீன்ற இதிலே வந்து கூடுதலாக எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்களுக்கான விரும்பி குடிக்கக்கூடிய மாதிரி ஒரு 10 ஐட்டத்துக்குள்ளே செய்வோம். அந்த ஐட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் சர்மின்ற அந்த மோனிகா பிளாக்லேயோ சரி மிஸ்டர் ஸ்மால்லையோ நம்பர் போடுவோம். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் என்ன விஷயத்தை வேணுமென்றாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து உங்களுக்கு நாங்கள் செய்கிறது கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம். இது வந்து அந்த நோக்கத்தோடு தான் இதை வந்து செய்கிறோம். அது வந்து ஃபுல் சப்ளையாக இருக்க வேணும். குறை குற்றங்கள் நீங்கள் இருந்தால் எனக்கு பேசுகிறதுலையா இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர்லையும் தெரிவிக்கலாம், கமெண்ட்ஸ்லேயும் தெரிவிக்கலாம். அதை நான் வந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வேன். அதை ப்ளஸ் ஐடியான்னு சொன்னால் அதை நான் பார்ப்பேன். ஓகே, அப்போ இதில் பார்த்துருப்பியால். இப்போ மற்றது வந்து கடலில் சரியான மீன் விலை கூட கடல் தொழிலுக்கே போகாதபடியாக மீன் சரியான விலை கூட இந்த சாப்பாடு கொண்டு வந்து போட்டு வச்சு கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு ஒரு நாளும் காக்க வைக்கக்கூடாது. சுட சுட சாப்பாடு அப்போ கொஞ்சம் நேரம் ஆறணும். வெண்டை போய் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவாய் பருப்பு கீரை. உண்மையிலே வந்து கீரையும் வந்து ஒரு கண்டிப்பாக நாங்கள் சேர்த்து கொள்ள வேணும். என்ன உடம்புக்கு வந்து முக்கியமாக வேணும் கீரை. அப்போ இதையும் வந்து கீரை பருப்பு கனவை மற்றது வந்து நாங்கள் சாப்பிடுக்க வந்து கூடுதலாக இந்த அரிசி தான் சாப்பிட வேணும். நாட்டு அரிசி இந்த அது வந்து நாட்டு குத்தரிசி சேரல் அரிசி அதோட இப்போ நான் கண்டு பாட்டுக்கு வெள்ளைச்சோறு அதெல்லாம் சாப்பிட்றது வந்து கூடாது. அது வந்து கூடாது. இப்போ அதாவது வந்து சுகர் வருத்தம் வருமாம் அப்படி சுகரே இப்போ நான் டாக்டர் கடை சொல்கிறேன் வெள்ளை அரிசியோ ரைஸோ அதோ இதெல்லாம் சாப்பிடாதீங்க சுகர்னு சொல்லி. இந்த அரிசியெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கும். மற்றது வந்து இந்த உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இந்த அப்படியான சாப்பாடுகள். மற்றது வந்து இலகுலைகள்னு சொல்லிக்க ஏதாச்சும் கீரை வகையோ ஏதாச்சும் வெள்ளாரியோ ஏதாச்சும் ஒன்று சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடுங்க. மற்ற பருப்பு சாப்பிடுங்க, நல்லது. எங்களோட சாப்பாடுன்னு தான் எங்களுடைய வருத்தங்கள் எல்லாத்துக்குமே காரணம். சில டாக்டரோட நான் போய் கதை கேட்க எனக்கு சொல்கிற விஷயங்கள் அதே மாதிரி நான் சில நிமிஷங்களில் அப்படி அதே மாதிரி எடுத்துக்கொண்டா இந்த உடம்புலேயே எனக்கு மாற்றம் தெரியும். இந்த வெள்ளை அரிசி சோறை சாப்பிடாம விட்டா வெள்ளை அரிசி சோறு சாப்பிட்டாலும் ஹீட்டாக இருக்கும் உடம்பு, சூடு, அது புளிச்சூடு, சுகர் வரும். டைமுக்கு சாப்பிடணும். அது அப்படி எல்லாம் செய்துட்டு நீட்டாக இருக்கும். சரி, அப்போ நான் சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போம். ஓகே, சரி. இவ்வளோ நேரம் நின்று மினக்கட்டதுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. நான் செய்து எடுத்தது வந்து இதுதான்.
இது இன்னொரு அமைப்பில் இருக்கணும். இது இப்போ அடிச்சு காட்டுறேன்னு காரணம் பார்த்தீங்கன்னா ஒங்கி வெட்டலாம். என்னென்னா பக்கத்தில் சட்டியை தூக்கி வச்சு விடலாம். இது கத்திக்கும் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இங்கே அடிக்க வேணும். அது அப்புறம் பார்ப்போம். இப்பாருங்க, இது நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது, ஒரு செட்டப்பாக இருக்குது. ஃபெயின்டுகளை கொடுத்துட்டா ஓகே இருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களையும் இப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு உதவி சந்திப்போம். பாய்.